ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கேர் ஸ்டார் தமிழா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ரூல்ஸ் படி தான் நடந்துகிட்ருக்கு. இதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி படித்து பார்த்துக்குங்க. இப்போ நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங் போயிடலாம். சரி, இன்றைக்கான கெஸ்ஸிங் போயிடலாம். ஏன்னா வீடியோ இன்றைக்கி தான் ரெக்கார்ட் பண்ணுறேன், நேற்று பண்ண முடியல. ஓகே, இன்றைக்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ நேற்று பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நம்பர்லாம் நம்ம நேற்று கொடுத்துருந்தோம். பார்த்திங்கன்னா ஒரு தெரியும். ஓகேவா? ஆனால் அந்த ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு 496 அப்படின்னு சொல்லி அடிச்சிட்டான். நேற்றுமே பார்த்திங்கன்னா நம்ம ஒன்று கொடுத்த நம்பரில் 149 அப்படிங்கிற ஒரு நம்பருமே கொடுத்துருந்தோம். அப்போ இப்போ ஏ போர்டு வந்து பவர் பண்ண 6 அப்படிங்கிறவரும் பாக்ஸில் வந்து 496 அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. அது நமக்கு வின்னிங் ஒன்றும் வந்திருக்காது. இருந்தாலும் நம்ம ஓரளவு நெருங்கி தான் போய் எடுக்கிறோம். ஆனால் இருந்தாலும் எப்படி வருதுல மிஸ் ஆகுது. அதுவும் இல்லாமல் ஒரு பேட்டர்ன் உங்களுக்கு நல்லா இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். வின்னிங் வர்றது வரல அப்படிங்கிறது தாண்டி நம்ம கொடுக்குற பேட்டர்ன் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வீடியோவே கொடுக்குறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி இப்போ எடுக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியாவும் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக இப்போ வந்து இன்றைக்கி என்ன கேசிங் வந்திருக்கு அப்படிங்கிறதை பார்க்கலாம். ஓகே, இப்போ இன்றைக்கி என்ன கேசிங் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நம்ம போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா? ஓகே, இப்போ அது போக நம்ம இந்த பைனரி கிளாஸை பற்றி சொல்லியிருந்தோம். அது பார்த்திங்கன்னா இப்போ இன்னும் 2-3 நாள் தான் இருக்குது. கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க அதோட டீட்டெயில்ஸ் என்னென்னு கேட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அதை பற்றி ஒன்றுமே தெரியலைன்னா கூட உங்களுக்கு அது கிளாஸ் எடுத்து முடிக்கும்போது நீங்கள் ஒரு ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும். ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்க்கலாம் இன்றைக்கான கெஸ்ஸிங் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்போதுமே பார்த்திங்கன்னா இந்த பிசியில் 10 ஏபியில் 10 இந்த மாதிரி ஒரு கேம் ஆடினோன்னா அதுக்கு ஒரு கேம் எப்போதுமே ஆடுவான். அப்படி அந்த வகையில் பார்க்கும்போது பாருங்கள், நமக்கு இங்கே பிசி 10 ஆடும்போது நமக்கு கீழே 69 அப்படின்னு ஆடிருப்பான். அதே சேம் தான் இங்கேயும் ஆடிருப்பான். ஓகேங்களா? பிசியில் 10 ஆடும்போது பிசியில் 69 அப்படின்னு ஆடிருப்பான். அதே சேம் நம்பர் இங்கேயுமே ஆடிருக்கான். ஓகேங்களா? இப்போ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வண்டி நம்பர் எடுக்க போகிறோம். இது எப்படின்னு பாருங்கள். பிசி 10 அடித்து அடுத்த நாள் பிசி என்னென்னு பாருங்கள், 57 அப்படின்னு அடிச்சிருப்பான். பிசி 10க்கு 69, பிசி 10 69, அடுத்த நாள் பார்த்திங்கன்னா 57. ஓகேங்களா? காமனாக அது ஒரு நாள் விட்டு என்ன பண்ணியிருப்பான்னு பாருங்கள், 57க்கு அந்த 7 மட்டும் பவர் பண்ணி ஏபியில் 25 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்கான். ஓகேவா? ஏபியில் 25 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். அவனை இங்கே என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள், இந்த 25 திருப்பி இங்கே 52 அப்படின்னு சொல்லி இங்கே அடிச்சிருக்கான். அப்போது இந்த 57 திருப்பி இங்கே 75 அப்படின்னு சொல்லி இங்கே வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அது எங்கே வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா ஏபிபிசி ஏசியில் தான் ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். இது அங்கே வந்து பிசி அடித்ததுனால ஏபியில் மாற்றி அடிச்சிருக்கான். அப்படிங்கிறதுனால இங்கே ஏசியில் அடிச்சிருக்கான். ஒருவேளை ஏபிலே கூட அடிக்கலாம், இல்லை ஏசி அடிக்கலாம். அப்போ நம்ம இதிலேருந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா, நமக்கு ஆளில் ஒரு 75-57 அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூட்டு கிடைக்கிது. இதை வந்து எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத பாருங்கள். இங்கேயுமே பார்த்திங்கன்னா இன்னொரு க்ளூவும் கொடுத்துருக்கான். அது என்னென்னு பார்க்கலாம். இங்கேயுமே பாருங்கள், இந்த 25 அப்படின்னு சொல்லி அடிக்கும்போது சிபோர்டு 1க்கு பவர் பார்த்திங்கன்னா அந்த 25 திருப்பி 52ன்னு அடிக்கும்போது அந்த பவர் நம்பரை கொண்டு 1க்கு பவர் 6 அப்படின்னு சொல்லி இங்கே அடிச்சிட்டான். அதே மாதிரி இந்த 57க்கு கூட அடிச்சிருக்கிறது 8 அப்படின்னு அடிச்சிருக்கான். அப்போ இந்த 57க்கு அவன் இங்கே கொண்டு வந்து 57 அப்படின்னு சொல்லி அடிக்கும்போது கண்டிப்பாக அந்த 8க்கு பவர் பண்ணி 3 அப்படிங்கிற ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது அந்த 3 அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா ஒரு 537 அப்படிங்கிற நம்பரு பாக்ஸில் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? பாக்ஸில் ட்ரை பண்ணலாம். டைரெக்டாக வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுக்கு இன்னொரு ரூட்டும் இருக்குது பாருங்கள். அதுக்கு இன்னொரு ரூட்டும் சொல்கிறேன் பாருங்கள். இப்போது இங்கே ஒரு கேம் ஆடியிருப்பான். போன மாதம் நம்ம வந்து இந்த மாதம் ஃபஸ்ட்டு ஒரு வின்னிங் கொடுக்கும்போது அந்த பேட்டர்ன் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஏசி 25, ஒரே நிமிஷம், ஏசி 25, ஏபி 25. அப்போது நமக்கு பிசியில் 25 வரும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிருப்போம். ஆனால் அவன் அப்படி அடிக்கலை அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? அப்போ அவன் எப்படி அடிச்சிருப்பான்னா பிசி 75, ஏபி 25. ஓகேங்களா? பிசி 75, ஏபி 25. அதாவது 25 75ங்கிறது எல்லாம் சேம் நம்பர், பவர் நம்பர்னு சொல்லுவோம். இப்போ அதுபடி பார்த்திங்கன்னா பிசியில் 75,
ஏபியில் 25, ஏசி திருப்பி 75 அப்படிங்கிற மாதிரி ஆடியிருப்பான். ஓகேங்களா, இதே பேஸ் பண்ணி தான் இப்போ இங்கே எடுக்கிறோம். இங்கே என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்கள், ஏபி 25, பிசி 75. ஓகேங்களா, அப்போ இங்கே ஏசி நமக்கு என்ன வரணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இல்லை அப்படின்னா இந்த டைம் டேரெக்டாகவே அடிக்கிறதுனாலும் இங்கே 25, ஏபி 25, ஏசி 25, பிசி 25 அப்படிங்கிற மாதிரி இங்கேயுமே வருது. ஓகேங்களா, அப்போ இதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக அவன் வந்து ஒரு நம்பரை உள்ளே கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், உங்களுக்கு கணக்கில் வந்துச்சுன்னா நீங்கள் அதை வச்சு ட்ரை பண்ணலாம். ஒரே நிமிஷம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நிமிஷம். அடுத்த பேட்டர்ன் வந்து இதில் மிக்ஸ் பண்ணிட்டு பாருங்கள். ஒரே ஒரு நிமிஷம். இது வந்து அடுத்த பேட்டர்னு, இப்போ சொன்னது வந்து அடுத்த பேட்டர்ன். ஓகேங்களா, இருங்க அதை தனியாக கூட சொல்கிறேன். நான் சொல்ல வந்தது வேறு, ஆனால் இங்கே நான் சொன்னது வேறு. ஓகே, இப்போ நமக்கு நார்மலாகவே நமக்கு டிபிஆர் பேட்டர்ன் உங்களுக்கு தெரியும் இல்லையா? டிபிஆர் பேட்டர்ன் உங்களுக்கு தெரியும். நார்மலாகவே அவன் அப்படி தான் அடிப்பான். இங்கே கூட அடிச்சிருப்பான் ஒரு இடத்துல, இங்கே பார்த்தேன். சரி, ஓகே, இப்போ நான் உங்களுக்கு அது டிபிஆர் பேட்டர்ன் என்னங்கிறத சொல்லிடுறேன். இப்போது நமக்கு அந்த டிபிஆர் பேட்டர்ன் அப்படிங்கும்போது என்னாச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏசி 02 20. ஓகேங்களா, ஏசி 20, அந்த 0வை பவர் பண்ணோம்னா 25ன்னு வரும். ஓகேங்களா, அது 52 அப்படின்னு சொல்லி இங்கே ஆடிருப்பான். இதுதான் இந்த பேட்டர்ன், ஃபஸ்ட்டு பேட்டர்னுக்கான ஜாயின் பேட்டர்ன். அதை நான் வந்து மாற்றி உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ஓகேங்களா, அது ரெண்டாவது பேட்டர்ன். ஏசி 20 வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணோம்னா 02ன்னு வரும். அதுக்கு ஒரு 52 அப்படின்னு சொல்லி இங்கே ஏசிலே அடிச்சிட்டான். அடுத்த நாள் பாருங்கள், ஏபி 46, அது கரெக்டாக ஏசி 46 அப்படின்னு சொல்லி டேரெக்டாக அடிச்சிட்டான். ஓகேங்களா, ஏசியை பவர் பண்ணி ஃபஸ்ட்டு 20 வந்து பவர் பண்ணி நமக்கு ஏசிலே அடிச்சிட்டான். இது டேரெக்டாக அடிச்சிட்டான். இப்போ இங்கே இப்படி இது படியும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்குது, ரிவர்ஸ் பண்ணணும். அப்போ 75 அப்படிங்கிறது இருக்குது. இந்த 75 ரிவர்ஸ் பண்ணோம்னா 57 அப்படின்னு வரும். ஓகேங்களா, அப்போ ஏசியில் 57 அப்படின்னு அடிக்கும்போது நமக்கு இந்த நம்பர் வந்து உள்ள லாக் ஆகும் கரெக்டாக. ஓகேங்களா, இந்த ரூட் படி ஒரு சப்போர்ட்டுக்கு இன்னொரு ரூட் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் வந்தேன். ஆனால் அடுத்த பேட்டர்ன் வந்து இதில் சொல்லிகிட்டு இருந்தேன். ஓகே, இப்போ அடுத்த பேட்டர்னை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இந்த ரூட் படி பார்த்தீங்கன்னா நமக்கு 537 அப்படிங்கிறது வருது. ஓகேவா, ஓகே, இப்போ அடுத்த பேட்டர்ன் போயிடலாம். ஓகே, இந்த பேட்டர்ன் முதல்ல சொன்னது தான். ஓகேங்களா, என்ன அப்படின்னா நமக்கு பிசி 75, ஏபி 25, ஏசி 75. ஓகேவா, இப்போ இதை பேஸ் பண்ணி தான் எடுக்கிறேன். இங்கே வந்து ஏபி 25, ஏசி 25ன்னு போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே பிசி 75 இருக்கிறது அதே போகலாம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பிசியில் 25 அப்படின்னு சொல்லி வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஏசியில் 25 வரலாம். ஓகேங்களா, பிசி 25, அப்படி இல்லை அப்படின்னா ஏசியில் 75 இல்லை 57 இந்த நம்பர் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. 25ன்னு வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து 725 அப்படின்னு ட்ரை பண்ணலாம். 75 57ன்னு வந்துச்சுன்னா 75 அப்படின்னு வந்துச்சுன்னா 735 இல்லை 537 இப்படிங்கிற மாதிரி நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, ஓகே, இதுதான் பேட்டர்ன் இன்றைக்கி. ஏன்னா இந்த பேட்டர்ன் இப்போ கிராஸ் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா இங்கேயுமே பார்த்திங்கன்னா அந்த 98 பேஸ் பண்ணி அடிச்சிருப்பான். ஓகேங்களா, இப்போ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுனா எடுத்து வச்சுக்கோங்க. கிளியர் பண்ணுறேன். இப்போ இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஏபி பிசி. ஓகேங்களா, பிசியில் ஒரு 89, ஏசி 98, இங்கே ஏபி 39. ஓகேங்களா, இங்கே பாருங்கள் 89 டேரெக்டு. இது வந்து என்ன பண்ணியிருக்கான் பார்த்தீங்கன்னா ரிவல்ஸ், 89 ரிவல்ஸு. இங்கே வந்து 39 அப்படிங்கிறது ஒரு நம்பர் பவர். ஓகேங்களா, அந்த டிபிஆர் பேட்டர்ன் எப்படி வேணாலும் மாறி வரும். டிஆர்பின்னு வரலாம், இல்லை டிபிஆர்னு வரலாம், இல்லை ஆர்டிபின்னு வரலாம், இல்லை பிடிஆர்னு வரலாம், இல்லை பிஆர்டின்னு வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். ஓகேங்களா, அந்த நம்மளோடது டிபிஆர் பேட்டர்ன் டேரெக்டு ரிவல்ஸு பவர். ஓகேங்களா, அந்த மாதிரி வரலாம். இப்போ இங்கே வந்த மாதிரி தான் நான் இதையும் சொல்லிகிட்ருக்கேன். இங்கே வந்த மாதிரி தான் நமக்கு இங்கே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு. அதாவது இது டேரெக்டு, இது வந்து பவர், இங்கே வந்து ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லி
ஒரு 52 அப்படிங்கிற மாதிரி கூட வரலாம். ஓகேங்களா, 52 அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம கொண்டு வந்து வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் பேசுங்க. தேங்க்யூ. உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க அந்த பைனரி கோர்ஸை பற்றி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணுங்கள். நான் கமெண்டில் லிங்க் கொடுக்குறேன். ஓகே, தேங்க்யூ.